So hey guys, how are you all? I hope you guys are stay and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட இந்த கனெக்ஷன் எப்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கு வரும் அப்படின்ற பத்தி வந்து பார்க்கலாம். எப்ப அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டா இருக்கட்டும். ஸோ நீங்க ரெண்டு பேருமே உங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப அந்த ஒரு பொட்டன்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்டேபிளா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டா நல்ல ஒரு க்ளோஸரான ஒரு அட்டாச்மெண்ட்டா எப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்ற பத்தி வந்து பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் டியூரேஷன்ஸை பத்தியும் நம்ம வந்து கவர் அப் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஆறதுக்கு ஒரு ஷாக்கிங்கா ஒரு சில விஷயம் வந்து இங்க நடக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த ஷாக்கிங்கான ஒரு சில விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ ஸோ இது வரைக்கும் இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இது வரைக்கும் வந்திருக்காது. பொதுவாகவே உங்களுக்கு ஒரு சில ஐடியாவே வந்து இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, இந்த கனெக்ஷன்ல இந்த மாதிரி நடந்தா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்பேக் இந்த கனெக்ஷன்ல கண்டிப்பா இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியா வந்து வாழுவோம் அப்படின்ற மாதிரி உங்க மைண்டுக்குள்ள ஒரு தாட் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஆனா இங்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த விஷயம் அங்க நடக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து நடக்கும். ஆனா அதை பத்தின விஷயம் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க எது நினைச்சு நீங்க ரொம்ப நாளா வந்து பயந்துட்டு இருந்திருந்தீங்களோ இந்த கனெக்ஷன்ஸ்ல, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு பயம் ஏதாவது வந்து இருக்கு, பர்டிகுலரா ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு அதுல உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, அந்த விஷயத்துல நீங்க கான்ஃபிடென்ட் இல்லாம வந்து இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம் மேபி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா இந்த கனெக்ஷன்ஸ் நம்மளை விட்டுட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். ஓகே, பட் இது நீங்களா திங்க் பண்ண ஒரு விஷயம். இப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த கனெக்ஷன் இந்த மாதிரி பிரேக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அது உங்களோட தாட்டுக்கு நீங்க திங்க் பண்ண ஒரு விஷயம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சில நீங்க ஏதாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரலாம். பட் ஆனா அது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பேட் சேஞ்சஸா வந்து இருக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா அது ஒரு குட் சேஞ்சஸா தான் இங்க வந்து இருக்கும். ஸோ இது பேசிக்கா நம்ம வந்து பார்க்குறப்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனா அதுக்குரிய ஸ்டெப்பை நம்ம வந்து எடுக்காம நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே நம்ம வந்து இருக்கோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில போகும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம நிறைய பிரச்சனையை சந்திப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் நமக்குள்ள வரதான் செய்யும். பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஒரு விஷயம் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து பண்ணும்போது அதுல சக்சஸுமே தான் நம்மளோட வாழ்க்கையில வந்து கிடைக்கும். ஸோ சக்சஸ் அப்படின்றது நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்காம அந்த சக்சஸ் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. எப்பயுமே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே எல்லா நேரமும் நம்மளால வந்து இருக்க முடியாது. சில நேரத்துல நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம வந்து சேலஞ்சிங்கா நம்ம எடுத்து பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு டைமும் சரி, காட் நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த விஷயத்துல சக்சஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரிதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் இது நடந்துச்சுன்னா இதனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் இங்க வந்து நடக்கும். ஆனா அதுல உங்களுக்கு சக்சஸ் தான் இருக்குமே தவிர்த்து ஃபெயிலியர் எதுவுமே வந்து இருக்காது. ஓகே, ஸோ ஒரு மேஜர் பிக் சேஞ்சஸ் ஒரு மேஜர் பிக் ஷிஃப்ட் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். சில பேர் 111 555 அந்த மாதிரி ஒரு சில நம்பர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. இல்ல 333 கூட நீங்க வந்து பார்க்கலாம். இல்ல நீங்க 999 888 பாக்குறீங்க அப்படின்னாலுமே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. பட் ஹைலைட்டா தெரியக்கூடிய அந்த இன்டிடியூவா நான் கலெக்ட் பண்ற நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 111 333 அண்ட் 555 இந்த 3 நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு சில நம்பர்ஸ் நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா கண்டிப்பா வந்து இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நம்பர்ஸ் நீங்க உங்களோட லைஃப்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட லைஃப்ல ஒரு சில மேஜர் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றது தான் ஒரு அர்த்தம். ஓகே, ஸோ அது வந்து இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸாக தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். மேஜர் பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ். பட் ஒரு பெரிய சம்பவம் இங்க வந்து கண்டிப்பா நடக்கும். பட் அது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்டா இருக்குமே தவிர்த்து மற்றபடி நெகட்டிவாலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரீடிங் தான். ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ரீடிங். நெக்ஸ்ட் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேஜர் சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ
ஜஸ்ட் இப்போ யார் சைடில் அது நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டியுமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ மேஜர் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட சைட்லேருந்து அந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகும். எய்தர் அவங்க ஒரு மேல் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேல் பர்சனாக இருந்தாலும் சரி. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்க்கும்போது உங்களோட பர்சனோட சைட்லேருந்து தான் அந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களோட சைடில் அந்த விஷயம் வரும். ஓகே, ஸோ இங்கே 2 பேரோட எஃபர்ட்ஸுமே இங்கே மேட்டர் தான். 2 பேரோட எஃபர்ட்ஸ், 2 பேரோட ஆக்ஷன்ஸ், அது எல்லாமே தான் இங்கே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு நல்ல முறைக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்துல வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அடைகிறதுக்குரிய ஒரு சான்சஸ் அங்கே வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு ஒரு 6 வருஷமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு 5 வருஷமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சில பேருக்கு இது ஒரு மேரிட்டலான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட வந்து இருக்கலாம். ஸோ பொதுவாகவே இங்கே இன்கேஸ் இப்போ நீங்கள் இந்த ரீடிங்கை உங்களோட ஸ்பௌஸ்க்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, பொதுவாக மேரிட்டல் லைஃப்பில் என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸுமே வந்து க்யூர் ஆக தான் செய்யும். இது வரைக்கும் இந்த சில ப்ராப்ளம்லாம் வந்து க்யூரே ஆக போகிறது கிடையாது, இதில் எந்த ஒரு சொல்யூஷனுமே வரப்போகிறது கிடையாது, இது ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எய்தர் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, இல்லை பொதுவாகவே நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்னாலுமே சரி, பொதுவாகவே ஒரு விஷயம் தடங்களாவே வந்து இருந்துகிட்டே இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமே அங்க வந்து நடக்கல, ஒரே ஒரு பிரச்சனை தொடர்ந்து எல்லா வருஷமும் அதே விஷயம் அதே பிரச்சனை நடந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த விஷயமே இங்க நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ்ல மாறும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்க டெஃபினட்டா மேஜர் ஷிஃப்ட் கண்டிப்பா வந்து நடக்கும், அது 100% நம்ம வந்து சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல எதிர்பாராத நேரத்துல அந்த விஷயங்கள் கண்டிப்பா வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பர்சன் த்ரூ அந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயத்தை எடுத்து பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதை நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரியும், நம்ம இதெல்லாம் நினைச்சு பயந்தோமே, பட் அதெல்லாம் இவ்வளவு தூரம் நமக்கு சாதகமா மாறி இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்களே அந்த ஒரு ஃபீல் வந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னதான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் சரி, அந்த பொதுவாகவே ஒரு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட அது எல்லாமே வந்து கியூர் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து மெயினா என்ன அப்படின்னா உங்க பர்சன் வந்துட்டு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்து பண்ணணும் அப்படின்ற அந்த தைரியத்துல தான் வந்து இருக்காங்க. இங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பேரோட எஃபர்ட்ஸுமே இங்க வந்து தேவைப்படும், 2 பேரோட சைட்லுமே அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது வரைக்கும் வியூவர்ஸ் நீங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே உங்களோட ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எதுவுமே நீங்க எடுக்கலனா கூட இனி வர ஃபியூச்சர்ல நீங்களும் தைரியமா ஒரு சில ஆக்ஷன்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்காக எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இனிமே நீங்களும் கொஞ்சம் தைரியமா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இன்னர் கட்ஸ் இருக்கும், இனி நம்ம வந்து என்ன ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணாலுமே கொஞ்சம் தைரியமா எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட சைட்ல இருந்துமே நம்ம பார்க்கும்போது உங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் நான் வந்து பார்க்குறேன். பாசிட்டிவோட நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு போல்டான ஒரு எனர்ஜி, தைரியமா ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இங்க வந்து இருக்கும். இது வரைக்கும் நீங்க ஒரு சில விஷயத்துல வந்து பயந்திருப்பீங்க, உங்களோட பயத்தினாலேயே நீங்க எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்து எடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ உங்க பயத்தினாலேயே நீங்களா ஒரு விஷயத்த வந்து கற்பனை பண்ணிக்கிறீங்க, இது இப்படிதான் வந்து ஒரு கெட்டதா போய் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தன் பயத்தினாலேயே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து செய்யறது இல்ல, செயல்படுத்துறதும் இங்க கிடையாது. பட் இனி வர நேரத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து தைரியமா அந்த ஒரு தெம்பா அந்த ஒரு கட்ஸோட நீங்க ஒரு சில விஷயத்த வந்து எடுத்து பண்ணுவீங்க. ஸோ நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க, இது வந்து நீங்க தானா உண்மையாவே இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சர்ப்ரைசிங்கா வந்து இருக்கும், ஆச்சரியமாவும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் கம்பேக் இங்க டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கு. அண்ட் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, மல்டிபிள் பர்சன்ஸ்னால பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை எல்லாமே நீங்க வந்து பீட் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இங்கே உங்க பர்சனுமே இந்த டைம்ல வந்து ஸ்ட்ராங் ஆறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பிளஸ் நீங்களுமே வந்து ஸ்ட்ராங் ஆறீங்க அப்படிங்கிறப்போ இதை தவிர்த்து வேற என்ன ரிலேஷன்ஷிப்ல வந்து வேணும், ரைட்? ஸோ 2 பேருமே ஒரே பேஜ் ஒரே நோட்டுக்கு வரீங்க, 2 பேரோட மைண்ட் செட் தாட், 2 பேரோட அந்த ஒரு ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், 2 பேரும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க நிறையவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசல்ட் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டை தேடி தான் வந்து போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜியா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஸோ அது கண்டிப்பா இதுல வந்து கிடைக்கும். என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அது த்ரூ நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு சில சொல்யூஷன்ஸ்மே இங்க வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எய்தர் நீங்க உங்களோட பர்சன் 13ஆம் தேதி இல்லைனா 3ஆம் தேதி இல்லைனா 26ஆம் தேதியில பிறந்த ஒரு பர்சனா கண்டிப்பா வந்து இருந்திருப்பீங்க.
சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப 27 டேட்டுமே தான் நான் வந்து பார்க்குறேன். 27ஆம் தேதியும் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இந்த பெர்சனோட லைஃப்ல நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ஹீலரா தான் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ இதுல உங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்டின்னா, உங்களோட பெர்சனுக்கு நீங்க எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க பிஃபோர் பாஸ்ட்ல. ஓகே. ஸோ அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தா அதுக்கு அவ்வளோ அட்வைஸ் நீங்க கண்டிப்பா வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. ரொம்ப மெச்சூரா அவங்களுக்கு நீங்க எல்லா விஷயத்துலயுமே வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துக்குமே நீங்க ஒரு நல்ல ஒரு கேர் பண்ணியிருப்பீங்க. ஆனா அதுவே உங்களோட பர்சனல் லைஃப்னு வரும்போது ஏன் ஒரு சில விஷயம் வந்து நீங்க மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. மத்தவங்களோட லைஃப்க்கு நீங்க ஒரு சில விஷயம் அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னா அது நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே அந்த அந்த விஷயத்த வந்து பண்ண போறது கிடையாது. ஸோ நீங்க அந்த விஷயம் பண்றீங்க அப்படிங்கிறத நான் அத அப்ரிஷியேட் பண்றேன். பட் சம்டைம்ஸ் நீங்க ஏதாவது பிரேக் டவுன் ஆறீங்க அப்படிங்கிறப்போ, ஒரு சில செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு சில செல்ஃப் தாட்டா இருக்கட்டும், ஸோ அது நீங்க பண்ணி தான் ஆகணும். உங்கள நீங்களே செல்ஃபா வந்து மோட்டிவேட் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகாதீங்க. ஸோ அது நீங்க பிரேக் டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களோட லைஃபுமே அப்படியே ஸ்லோ டவுன் ஆற மாரியே இங்க வந்து இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி நீங்க நல்ல ஒரு பிரேவான ஒரு பெர்சன் தான். கொஞ்சம் சில விஷயத்துல உங்களுக்கு நீங்களே அந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து குடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்றதோ, உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணிக்கிறதோ அது தப்பு கிடையாது. ஓகே. ஸோ சில பேர் அந்த ஒரு லாஜிக்லாம் வந்து சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். தெரியாம சில பேர் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் நான் வந்து குடுக்குறேன். ஸோ பொதுவாவே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு மிரர் முன்னாடி நின்னு, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு, ஸோ நீங்க என்ன விஷயம் நீங்க ஆசைப்படுறீங்க? ஸோ அந்த நேருக்கு நேரா உங்க கண்ணாடி முன்னாடி உங்களோட ஃபேஸ நீங்க வந்து பார்த்துட்டு, ஒரு போல்டா ஒரு சில விஷயம் நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க வந்து பேசுறது, ஒரு டிசிஷன் நீங்க வந்து எடுக்கிறது, ஸோ உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிறது, அந்த லாஜிக் கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது அப்ளிகபிள் ஆக தான் வந்து செய்யும். ஸோ நேருக்கு நேரா அவங்கள நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ, அதுல வரக்கூடிய கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வேற லெவல் கான்ஃபிடென்ட்டா தான் வந்து இருக்கும். மத்தவங்கள நம்ம ஃபேஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. நமக்கு நம்மளே வந்து ஃபேஸ் பண்றது தான் இங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ உங்களோட லைஃப்ல என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அத நீங்க ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ட கண்டிப்பா வந்து குடுங்க. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் கிளியரா இருக்கு. நமக்கு நம்மளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கோம் அப்படின்னா, ஆப்போசிட்ல எந்த ஒரு பெர்சன் வந்தாலும் அத நம்மனால வந்து டேக்கிள் பண்ண தெரியும். அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மனால வெளில வர முடியும். ஓகே. ஸோ உங்களோட கான்ஃபிடென்ட்ட நீங்க வந்து லூஸ் பண்ணாதீங்க. உங்களோட இந்த செல்ஃப் ஜர்னி அந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் லெவல்ல என்னைக்குமே நீங்க வந்து லூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க தட் இஸ் பி லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் உங்களோட செல்ஃப் ஜேர்னி, உங்களோட செல்ஃப் ரிட்டைன் ஒர்க்கை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல்ஃபா உங்களை நிறைய விஷயத்துல வந்து டேக் கேர் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுதான் நீங்க இந்த பர்சனல் லைஃப்ல ஒரு லைட்டா தான் நீங்க வந்து இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிருக்கீங்க. அவங்கள நீங்க நிறைய விஷயத்துல நீங்க வந்து குணப்படுத்திருப்பீங்க. அந்த ஒரு ஹீலிங் ஜேர்னி எல்லாமே நான் வந்து பார்க்குறேன். ஸோ ட்ரை டு ஹீல் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களும் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. இந்த பர்சனல் லைஃப்ல நீங்க கண்டிப்பா அந்த ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் உங்களோட லைஃப்ல நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இந்த பர்சனோட லைஃப்ல நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க அளவுக்கு யாரும் அவ்வளோ க்ளோஸா அவங்களோட வாழ்க்கையில வந்து இருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே யாராவது இருந்திருந்தா கூட, அது வந்து ஒரு டெம்பரரியா தான் இருந்திருக்குமே தவிர்த்து, இந்த உங்க அளவுக்கு அந்த பெர்சனுக்கு ஒரு கேர் பண்றதோ, அந்த அளவுக்கு வந்து டேக் கேர் பண்றதோ, அவங்களோட ஏ டூ இசட் எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து பார்க்கிறதா இருக்கட்டும், செய்றதா இருக்கட்டும், அவங்களுக்காக ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், அவங்க கூட இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாரி யாருமே அவங்களோட லைஃப்ல வந்து இருந்திருக்க மாட்டாங்க. நெறைய விஷயத்துல உங்க பெர்சனுக்கு இத பத்தின தாட்ஸ் எல்லாமே வந்து இருக்க தான் செய்யுது. உங்கள பத்தின தாட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. நீங்க இதுவரைக்கும் அவங்களுக்காக செஞ்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்க கிட்ட சில விஷயம் நீங்க வந்து பேசின விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களோட மைண்ட்ல வந்து அந்த மெமரீஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. சில நேரத்துல அவங்க பண்ண சில சில மிஸ்டேக்ஸ் நெனச்சு அவங்க வந்து ரிக்ரெட் பண்ண தான் வந்து செய்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள பத்தின பாசிட்டிவான திங்கிங் தான் உங்க பெர்சனுக்கு ரொம்ப அதிகமாவே வந்து இங்க இருக்கு. ஓகே. ஸோ நீங்க அவங்க கூட இருக்கும்போது எல்லாமே அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப சேஃபா தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ பொதுவா லைக் இந்த இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட அவங்க வந்து ஃபேக்கா நடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அவங்க எப்படி இருக்காங்களோ, அதே மாரி உங்ககிட்ட வந்து அவங்க அந்த டிரான்ஸ்பரண்டாவே இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இருக்கு. ஸோ இப்ப நம்ம நமக்கு இப்போ ஒரு பெர்சன் பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ, ஒவ்வொருத்தவங்ககிட்ட ஒவ்வொரு ஆட்டிட்யூட் நம்ம வந்து காட்ட தான் செய்வோம். அதுவே நமக்கு பிடிச்ச ஒரு பெர்சன் கிட்ட நம்ம எப்பயுமே அந்த ஒரு ஆட்டிட்யூட் காட்ட மாட்டோம். ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு எமோஷனல் ட்ராக் அங்க வந்து இருக்க தானே செய்யும். அது மாரி தான் இந்த பெர்சனுக்குமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்க மேல அந்த ஒரு சாஃப்ட் கார்னரா இருக்கட்டும், உங்ககிட்ட அவங்க அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியா வந்து பழகுற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது இந்த பெர்சனுக்கு வந்து இருக்க தான் செய்யுது. நேச்சுராவே இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? மத்தவங்ககிட்ட அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாலும்
பரவாயில்ல. பட் உங்ககிட்ட அவங்க வந்து உண்மையா தான் வந்து இருக்காங்க. நேச்சரா தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இனி வர ஃபியூச்சர்லயுமே நம்ம வந்து பார்க்கும்போது, அந்த பெர்சன் அதே மாரி ஒரு டிரான்ஸ்பரண்டா தான் உங்ககிட்ட வந்து இருப்பாங்க. நல்லபடியா தான் வந்து உங்ககிட்ட வந்து பழகுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, மறைக்காம உண்மையாவே வந்து இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜிஸ் நான் இங்க நெறையாவே வந்து பார்க்குறேன். ஃபைனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா உங்கள மாரி ஒரு பெர்சன் அவங்க லைஃப்ல வந்து இதுவரைக்கும் அவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு டிஃபரண்டான ஒரு பெர்சன் தான் அவங்களோட லைஃப்ல. அண்ட் ஃபைனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்க கூட வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட்டா இருக்கட்டும், ஸோ சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டா இருக்கட்டும், நீங்க 2 பேரும் பேசி, சிரிச்சு அத என்ஜாய் பண்ற ஒரு மூமெண்ட்டா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே இவங்க ரீகிரியேட் பண்ணணும்னு தான் நெனைக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்கள நீங்க ஏதாவது மீட் பண்ணியிருக்கீங்க. இல்ல பொதுவா அவங்க கூட ஏதாவது நீங்க ஒரு கால்லயோ, ஸோ ஏதாவது ஒரு சில சேட்லயோ ஏதாவது நீங்க பேசும்போது, ஏதாவது ஃபன்னியா ஏதாவது நீங்களும் உங்களோட பெர்சன் ஏதாவது பேசி ஏதாவது சிரிச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு சில ஸ்வீட் மூமெண்ட்டா இருக்கு அப்டின்னா, ஸோ அந்த ஒரு சில ஸ்வீட் மூமெண்ட் எல்லாமே உங்க பெர்சன் வந்து கிரியேட் பண்ணணும்னு தான் நெனைக்கிறாங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம் உங்க பெர்சனோட எனர்ஜி எவ்வளோ பாசிட்டிவா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் ஒரு ரொமான்டிக் எனர்ஜி இங்க வந்து இருந்தா கூட, பட் எவ்வளோ பாசிட்டிவா இருக்காங்கன்னு பாருங்க அவங்கள வச்சு. ஸோ கண்டிப்பா அஸ் அ வியூவர் நீங்களுமே வந்து பாசிட்டிவா மாறுவீங்கன்றத எனர்ஜிஸ நான் இங்க வந்து பார்க்குறேன். பட் ஸ்டில் கொஞ்சம் உங்கள நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லைஃப்ல எல்லா விஷயத்துலயுமே உங்களுக்கு ஒரு சக்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கட்டும். ஸோ டியூரேஷன் ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்கார்டிங் டூ இந்த ரீடிங் நம்ம வந்து பார்க்கும்போது, சில பேருக்கு அப்கமிங் மே மந்த் இல்லனா ஜூன் மந்த் டைம்ல நீங்க சேஞ்சஸ் உங்களோட பெர்சனோட சைட்ல இருந்து நீங்க வந்து பார்க்கலாம். சில பேருக்கு ஒரு 5 to 6 மந்த்ஸ் ஆஃப் டைம் பீரியட்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு சில சேஞ்சஸ நீங்க வந்து பார்க்கலாம். சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ 1 இயர் ஆஃப் டைம் பீரியட் கூட வந்து எடுத்துக்கும். இல்லனா இந்த டிசம்பர் மந்த் வரைக்கும் கூட ஒரு டைம் பீரியட் வந்து எடுத்துக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டியூரேஷன்ஸ்ல அந்த விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆக தான் வந்து செய்யும். ஸோ அதனால ஈச் அண்ட் எவ்ரி டியூரேஷன்ஸ் என்னென்ன இந்த ரீடிங்ல நான் வந்து பார்த்தேனோ எல்லாத்தையும் நான் உங்களுக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹோப் சீக்கிரமாவே உங்களோட லவ் லைஃப்ல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரட்டும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசல்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசல்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டாரோ ரீடர் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, லைக் இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் either on my WhatsApp or also my Instagram. Both the details இந்த வீடியோ ஹைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். For any kind of fun like prayer, spell works or ritual works நீங்க வந்து பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் த்ரூ ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி, அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்ன என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். அகைன் இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல இருக்கும். ஆர்எல்ஸ் அந்த டீட்டெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய டீடைல்ஸ்மே நீங்க வந்து எதர் என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் அண்ட் அகைன், லைக் இந்த வீடியோட கமெண்ட்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும், அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் இது போல இன்னும் மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போய் பார்க்கலாம். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால நீங்க எப்போ பார்த்தாலுமே அது த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு சடன் கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ஸோ see you guys next time. Until love you all, take care. Bye bye guys. Bye.